ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங் அண்ட் ஸ்கின் டைட்டனிங் ஒரு க்ரீம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இது ஒரு டிஐஒய் க்ரீம். ஸோ ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி தேவை. என்ன அரிசினாலும் ஓகே. சாப்பாட்டு அரிசினாலும் ஓகே, பச்சரிசினாலும் ஓகே. அத வந்துட்டு ஓவர் நைட் வந்து வாஷ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1/2 கேரட் இத வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் வந்து நான் Amazonல வாங்குனேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நான் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த பேக் தான் ஃபில்டரிங்க்கு யூஸ் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் தரு தருன்னு இருந்தாலும் க்ரீம் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தா இருக்காது இல்லையா? அதனால இத வந்து நம்ம ஃபில்டர் நல்லா பண்ணிட்டோம். இப்ப வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த அரிசி அண்ட் கேரட் இருக்கு இல்லையா? அத போட்டு மிக்ஸியில அடிச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத வந்து ஊத்தணும். இந்த அரிசியோட ஸ்டார்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த க்ரீமுக்கு. கடைசியில வந்துட்டு தேங்கி நிக்கும். அத வந்து கண்டிப்பா இதில ஆட் பண்ணணும் நீங்க. என்ன இவ சூப் செய்ற மாரி அரிசியும், கேரட்டும் போட்டு செய்றான்னு பார்க்குறீங்களா? கேரட் வந்துட்டு வைட்டமின் ஏ அண்ட் சி நெறைய இருக்கறனால, சன் டேமேஜ் ஆன ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் கூட ஈஸியா ரிமூவ் பண்ணி குடுக்கும். அதே மாரி அந்த வைட்டமின் ஏ அண்ட் சி வந்துட்டு ரிங்கிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறமா ஆக்னி கூட ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இப்ப வந்து நான் அந்த வடிகட்டி வச்சிருந்தேன் இல்லைங்களா? அத வந்து நான் வேஸ்ட் பண்ண போறதில்ல. இது செம்மையான ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். நம்ம அந்த அரிசி, கேரட்ட அடிச்சுட்டு, ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி அந்த லிக்விட மாத்திரம் தான் நம்ம அதில வச்சிருக்கோம். அதாவது அந்த ஸ்டவ்ல க்ரீம் ஆக்குறதுக்கு. ஸோ அந்த மீதி இருக்கிற அந்த சக்கை இருக்கும் இல்லையா? அத வந்து நான் ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு, நல்ல ஃபேஸ் பேக் மாரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இப்ப என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு, ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சக்கைக்கே இவ்ளோ அருமை இருந்துச்சுன்னா, அந்த ஜூஸு அந்த சத்து நிறைஞ்ச இந்த கேரட் அண்ட் ரைஸோட ப்ராப்பர்ட்டீஸ் நிறைஞ்ச இந்த க்ரீம் பண்ணிட்டுருக்கோமே, இது எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க இது. ஆ ரொம்பவும் லோ ஃப்ளேம் வேணாம். கொஞ்சம் மீடியம் ஃபர்ஸ்ட்டு வையுங்க. கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்ம வந்துட்டு இத ஃபேஸ வந்து இந்த ஃபேஸ் பேக்க வந்துட்டு அப்படியே ஸ்க்ரப்பா நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா, சர்க்குலர் மோஷன்ல வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஈரக்கையில பண்ணுங்க. எப்ப பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க. ஸ்கின்ன போட்டு வரக்கு வரக்குன்னு தேய்க்க வேணாம். ஆல்ரெடி நான் டீனேஜ்ல இருக்கும்போது எனக்கு நெறைய ஆக்னி வந்தப்ப நான் இப்படி மாரி எல்லாம் பண்ணி ரொம்ப ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணி தான் என்னோட ஸ்கின் ஃபுல்லா வந்துட்டு ஆக்னி ஸ்கார்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்பலாம் கொஞ்சம் வந்து நான் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன் அதனாலேயே. ஸோ மூக்குல இருக்கிற பிளாக் ஹெட்ஸு அதெல்லாம் கூட ஈஸியா போகும். ஸோ நீங்க ஒவ்வொரு பார்ட்டையும் கேர்ஃபுல்லா தேய்ச்சு விடுங்க. முக்கியமா எல்லாத்துக்கும் சன் டேன் எங்க ஆகும் தெரியுமா? நெத்தி, ஃபோர்ஹெட். ஸோ அதையும் போடுங்க. நெக்கையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்களேன், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்ரீ அகிலாக்கும், இப்ப இருக்கிற ஸ்ரீ அகிலாவோட ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வித் திஸ் ஒன் ஃபேஸ் பேக். அதாவது ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இதோட தன்மைகள் வந்து டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு இருக்கிற க்ரீம தான் நம்ம வீட்லயே டிஐஒய்யா செஞ்சுட்ருக்கோம் இப்ப. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்ரீம். இது நீங்க வெளிய கேரட் க்ரீம்லாம் விக்கிறாங்க. ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது இதெல்லாம் போட்டு. பட் இது நம்ம வீட்ல செய்யறங்காட்டி ரொம்ப வந்து நல்லாருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது அந்த கொஞ்சம் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆற வச்சீங்கன்னா, அல்வா மாரி இருக்கும். ஸோ இத வந்துட்டு நம்ம ஒரு நல்ல கிளீனான கிளாஸ் கண்டெய்னர்ல முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. பிளாஸ்டிக்ல வேணாம். பிகாஸ் அந்த பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் பண்ணும்போது, அதோட தன்மைகள் எல்லாம் மாற செய்யும். ஸோ எந்த காஸ்மெட்டிக்ஸ் நம்ம வீட்ல செஞ்சாலும் கிளாஸ் ஜார்ல போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ரைஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து டைட்டன் பண்ணி குடுக்கும்போது, சம்டைம்ஸ் அது ட்ரை ஆக்கிரும் ஸ்கின்ன. ஸோ அதனால வந்து ஒரு வைட்டமின் இ கேப்சூல் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் வெளிய நல்லாருக்கும். ஆனா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா, ஒரு 10 டேஸே நல்லாருக்கும். ஆனா இத வந்து நீங்க ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு வச்சுட்டீங்கன்னா, 1 மந்த் வரைக்கும் நீங்க எடுத்து அப்படியே வந்து கியூப்ஸ் மாரி பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நான் ஐஸ் கியூப்லாம் போடவே மாட்டேன் ஃபேஸ்க்கு. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா, நீங்க வந்துட்டு 1 மந்த் வரைக்கும் இந்த க்ரீமை வந்துட்டு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் கூட ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு கியூபாக எடுத்து ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து திக் பேஸ்ட்டாக வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் காலையில் நைட் எப்போ வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ரைஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ சுருக்கங்கள் விழுகாமல் பாதுகாக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டெய்னிங் வீடியோஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.